அம்மாயா, வேலைக்கு ஆள் கேட்டிருந்தீங்களேயா, கூட்டிட்டு வந்திருக்கேன். நல்ல தங்கமான பையன்யா, நல்லா வேலை பார்ப்பான். போயிட்டு வரையா. சொல்லுங்கய்யா. என் பேர் லூசு ராஜாங்கய்யா. அம்மா அப்பா ராஜான்னு பேர் வச்சாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னோட அப்படியே செயல்களை பார்த்துட்டு லூசுன்னு பேர் வச்சிட்டாங்க. அது ரெண்டத்தையும் சேர்த்து அப்படியே கெத்தா லூசு ராஜான்னு வச்சிட்டேன்யா. இல்லையா இல்லையா, அதை நான் சூப்பராக பண்ணுவேன்யா. உனக்கு சமைக்க தெரியுமா? சூப்பராக சமைப்பேன். உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கய்யா, பண்ணிட்டேன். ஒரு டீ போடு. என்னையா? ஒரு டீ போடணுமா? அந்த போடுறேன். லூசு மாதிரி இருக்காங்க, என்ன உடனே செய்யணும். ஐயா டீ போட்டேன்யா. இந்த வருது, பிடிச்சிக்கோங்க. நீங்க தானே டீ போட சொன்னீங்க, அதான் அங்கிருந்து போட்டேன். சரிங்க சரிங்க சரிங்க, மன்னிச்சுக்கோங்க. சரிங்க, மன்னிச்சுக்கோங்கய்யா. சரிங்க. எதனாலும் மரியாதையா தட்டில் வச்சு கொண்டு வச்சிருக்கேன். ஐயா செருப்பு. நீங்க தானே எதனாலும் மரியாதையா தட்டில் வச்சு கொண்டு வர சொன்னீங்க, அதான் மரியாதையா தட்டில் வச்சு கொண்டு வந்தேன். செருப்பை காலில் போட்டு கொண்டு வருவாங்க, தட்டில் வச்சு கொண்டு வர. இல்லையா, என்னோட தட்டில் வச்சு கொண்டு வரலான்னு தான் பார்த்தேன். ஆனால் உங்கள் ஸ்டேட்டஸ் என்ன, என் ஸ்டேட்டஸ் என்ன, அதான் உங்கள் தட்டிலே வச்சு கொண்டு வந்துட்டேன். சரியான லூசு பையன். வீட்டை பார்த்துக்கோ, நான் வெளியே போயிட்டு வரேன். இந்த தட்டில்னா சாப்பாடு மட்டும் தான் கொடுக்கணும், செருப்படா வைக்கக்கூடாது. சரிங்க சரிங்க. ஐயா, அம்மா, வாங்கம்மா. இருக்கீங்களா? நீங்க தானே? உட்காருங்க உட்காருங்க. நீங்க தான் உட்காருங்க. நீங்க தான் உட்காருங்க. டீ காஃபி ஏதாவது குடிக்கீங்களா? எது இருந்தாலும் நல்லது ஐயா. அதான் இருங்க, டீ கொண்டு வரேன். நான் இருங்க, டீ கொண்டு வரேன். இந்தாங்க டீ. ரொம்ப நன்றி ஐயா. சாப்பிட்றீங்களா? ஐயா எதனாலும் சாப்பிட்டுட்டு தான் வெளியே அனுப்ப சொல்லியிருக்காங்க. நான் இருங்க, சாப்பாடு எடுத்துட்டு வரேன். என்னங்க, சாப்பிடுங்க. ரொம்ப நன்றி. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அந்த குழம்பு ஊற்றிக்கோங்க, குழம்பு ஊற்றிக்கோங்க. அது நான் தான் செஞ்சேன். வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்காங்க, உட்கார வச்சு சாப்பாடு போட்டுட்டு இருக்கேன். பிச்சைக்காரியா? போமா போமா. உங்களுக்கு ஞானமே இல்லையா? வீட்டுக்கு வந்து விருந்தாளி எப்படி துரத்தி அடிங்க? சரிங்க சரிங்க. மன்னிச்சுக்கோங்க ஐயா. நான் கடைக்கு போயிட்டு வரேன், வேலையெல்லாம் ஒழுங்கா செஞ்சு யாரை தான் வீட்டு விட்டு வெளியே அனுப்பிடுங்க. சரிங்க சரிங்க. சித்தப்பு சித்தப்பு. யாரும்மா நீ? எங்க சித்தப்பா இல்லையா? உங்க சித்தப்பாலாம் இல்லை, எங்க மண்ணன் ஒரு எண்ணெய் தான் இருக்கான். போங்கம்மா நீ. அவர்தான் எங்க சித்தப்பா. அவர் எங்க? உங்க சித்தப்பாலாம் வரமாட்டாரு. போங்க நீங்க, போங்க போங்க. நீ யாரையா முதல்ல? நீங்க போங்கம்மா போங்க. நீ யாரையா முதல்ல சொல்லு. நீங்க போங்கம்மா. யாரையா அவன்? சரியான கிறுக்கா இருப்பான் போல. இரு, எங்க சித்தப்பா வரட்டும், நீ சரி, பாத்துக்க. உங்க சித்தப்பாவை அப்புறமேட்டி பார்த்துக்கோ. சரி. தண்ணி கொண்டு வா. தண்ணி ஐயா, இந்த இருந்து கொண்டு வரேன். ஐயா தண்ணி. இன்னைக்கு நீ பார்க்கறதுக்கு யாராவது வீட்டுக்கு வந்தாங்களா? ஆமாய்யா, ஒல்லியா ஒரு பொண்ணு எலும்பு கூடு மாதிரி வந்துச்சு. சித்தப்பான்னு சொல்லி வந்துச்சு, சாத்தப்பான்னு சொல்லி அரைஞ்சு வெளியே அனுப்பிட்டேன்யா. ஐயோ ஐயோ ஐயோ, உங்க அண்ணன் முன்னு எனக்கு என்னையா தெரியும்? சாப்பாடு போடுவேன், சொந்த அண்ணனோட வெளியே அனுப்பிட்டா ஊசனை எப்படிதான் முடிப்பேன்? ஐயோ, என்ன லூஸ் கனவா பண்ணுவேன். உன் பேர் தான் உன்னோட செயல்களுக்கு காரணம். ஆமாய்யா, அறிவெல்லாம் நிறையா இருக்கு. முதல்ல உன்னோட பேரை மாற்றல.
நான் உனக்கு போவாசு பேர் இருக்கு. போவாஸ்னா போயிட்டு வரணுமாயா? ஐயா, இவன் போவாசு கூப்பிட்டா மட்டும்தான் வரணும். பேர் என்னது? போவாஸ். போவாஸ். நான் ஜோப் பண்ண போறேன். யார் வீட்டுக்கு வந்தாலும் வெயிட் பண்ண சொல்லு. சரிங்க சரிங்க. தந்தை மகன் தூய ஆவியார் பெயராலே ஆமென். நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா என் பாத்திரத்தை தண்ணீரா என்னப்பா என்னப்பா? என் பாத்திரத்தை தண்ணீரான ஐயா பாத்திரம் தான் இருக்கு. இந்த நிரப்புறேன் தண்ணி. இந்த நிரப்புறையா? இந்த பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புறேன். நல்லதா தண்ணியை தடையமுக்கா போனீங்க. நான் பாட்டு பாடி ஆராய்ச்சிட்டு இருந்தேன்டா. ஓ சரிங்க சரிங்க. படிச்சுக்கோங்கய்யா. போவாசம் கூப்பிட்டா மட்டும்தான் வரணும். வேலையை பார்க்க. சரிங்க சரிங்க. போவாஸ் போவாஸ் போர்வையாலே மூடுமையா. போவாஸ் போவாஸ் போர்வையாலே கூப்பிட்டீங்களாயா? நான் தான் போவாஸ். போர்வையால மூடு. குளிர்காலம் அதான் ஐயா போர்வையால பார்த்து சொல்ல. இருங்க போர்வை எடுத்துட்டு வரேன். நான் மூடுறேன். ஐயா ஐயா என்னையா கீழே படுத்திருக்கீங்க? மேலே வந்து படுங்கய்யா. உங்கள் ஸ்டேட்டஸ் என்ன? உங்கள் ஸ்டேட்டஸ்க்கு கீழே வந்து படுத்திருக்கீங்க. மேலே வந்து படுங்கய்யா. சின்ன குழந்தை கணக்கா? ஐயா ஐயா ஐயோ மூச்சு பேச்சு இல்லாமல் கிடக்கானவே. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ என்ன பிரச்சனை வந்தாலும் ஐயா தான் கடவுள்கிட்ட வேண்டாம். என்ன இதுனாலும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. கடவுள்கிட்ட வேண்டும். கடவுளே எப்படியாவது இவனை காப்பாற்றுங்க. காப்பாற்றலைனாலும் இவனோட வீட்டு பத்திரம் சொத்து பத்திரம் எல்லாத்துலேயும் என்னோட கையெழுத்து மருந்து இருந்தால் போதும். ஐயா இவனை காப்பாற்றுங்க. ஞானத்தை தாங்க. 10:8 10:8னா என்ன? 10:8 108. இந்த 108க்கு ஃபோன் பண்ணுறேன். எங்கள் ஃபோன் எங்கே அந்த இருக்கு. ஹலோ 108ஆ? இங்கே எங்கள் ஐயா போர்வையெல்லாம் போற்ற சொன்னாங்க. போத்து நான் மூச்சு பேச்சு இல்லாமல் கிடக்காங்க. கொஞ்சம் டக்குன்னு வந்து என்னென்னு பாருங்கள். கொஞ்சம் டக்குன்னு வாங்க. கொஞ்சம் ரொம்பவே டக்குன்னு வாங்க. டாக்டர் டாக்டர் வாங்க டாக்டர். தம்பி யாருக்கு என்னாச்சு? இது எங்கள் மகனை, அதாவது எங்கள் ஐயாவுக்கு ஏதோ ஆகிட்டு கொஞ்சம் என்னென்னு பாருங்கள். தம்பி ஊசி போடுறேன். போடுங்க போடுங்க. தம்பி 2 நிமிஷம் கழிச்சு எந்திரிச்சிருவாரு. சரிங்க. தம்பி உன்ன மாதிரி நானும் உள்ள பையன் இருக்கிறதுனால எங்களுக்கு கவலையே இல்லை. என்ன சொன்னீங்க? திருப்பி சொல்லுங்க. இந்த மாதிரி நானும் உள்ள பையன் அந்த ஐயா 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 இந்த சரி ஐயா செம வெயிட்டாக தான். டாக்டர் இந்த போவாஸ் என்ன டாக்டர் பண்ணா? அவன் மட்டும் 5 நிமிஷத்துல ஃபோன் பண்ணலன்னா அவங்க உயிருக்கே ஆபத்தாக இருக்கும். நீங்கள் செஞ்ச புண்ணியம் தான் உங்களுக்கு காப்பாற்றிருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். போவாஸ் இங்கே வா. அடிச்சுறாங்க. சரி. உனக்கு எங்கேருந்து இவ்வளோ ஞானம் வந்துச்சு? எப்படி வந்துச்சு? ஐயா நீங்கள் போர்வையால் போத்து சொன்னீங்க. போத்துனதுக்கப்புறம் நீங்கள் மூச்சு பேச்சு இல்லாமல் இருந்தீங்க. கடைசியில் கடவுள்கிட்ட வேண்டாம் சொன்னீங்க. அதனால் கடவுள்கிட்ட வேண்டி அவங்க தான் வந்து மத்தேயு 10:8ன்னாங்க. 10:8 வச்சு 108ன்னு கண்டுபிடிச்சி 108க்கு ஃபோன் பண்ணி அவங்க தான் வந்து உங்களை காப்பாற்றுறாங்க. ரொம்ப தேங்க்ஸ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இந்த கதையின் மூலம் நாம் கற்றுக்கொண்ட விஷயம் என்னவென்றால், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடுன்னு இயேசு சொன்னது போல லூசு ராஜாவும் கடைப்பிடித்து
இயேசுவிடம் வேண்டியதனால அவருக்கு தேவையான ஞானத்தை கொடுத்து பிரச்சனைகளை நீக்கினார். அதுபோல நாமும் ஏதாவது துன்பம் கஷ்டம் இருக்கும்போது இயேசுவிடம் வேண்டினால் அவர் நமக்கு பிரச்சனையிலிருந்து நீக்குவார். நன்றி, வணக்கம். இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க.